தாம்பரம் மாநகர மேற்கு பகுதியில் பல்வேறு இடங்களில் திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்தநாள் விழா தாம்பரம் மாநகர மேற்கு பகுதி திமுக சார்பில் தாம்பரம் மாநகர திமுக செயலாளரும் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ்.ஆர். ராஜா அவர்களின் ஆலோசனைப்படி தாம்பரம் மாநகராட்சி 5வது மண்டல குழு தலைவர் எஸ். இந்திரன் அவர்களின் தலைமையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாள் விழா தாம்பரம் மாநகர மேற்கு பகுதி திமுக சார்பில் வார்டுகள் 45, 46, 47, 48, 62, 63 மற்றும் 64 ஆகிய வார்டு பகுதிகளில் திமுக கட்சி கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. 63வது வட்டத்தில் மாநகர கழகத்தின் செயலாளர் முரசொலி நாளிதழில் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத் தர மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இதுதான் ஒரே இலக்கு. நன்றி. பின்னர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு மளிகை பொருட்கள், உணவு வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டின் தொழில் புரட்சி நாயகன் அண்ணன் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாட்டின் கல்வி புரட்சி நாயகன் அண்ணன் மு.க.ஸ்டாலின். முன்னாள் வட்ட செயலாளர் தம்பி கோபி அவர்களே, தம்பி வேத அவர்களே, மாநில சர்க்காருக்கு கொடுக்க வேண்டிய கல்வித் தொகை கொடுக்காமல் நிறுத்தி வைத்திருக்கின்றது. அதுவும் ஓராண்டுக்கு மேலாக இந்த கழகத்தினுடைய இருவண்ட கொடியினை அண்ணன் சேகர் அவர்கள் ஏற்றுமாறு. தந்தை பெரியாரின் புகழ், அறிஞர் அண்ணாவின் புகழ், கழக தலைவர் அண்ணன் தளபதி மு.க.ஸ்டாலின், கழக தலைவர் அண்ணன் தளபதி மு.க.ஸ்டாலின் வழங்குமாறு நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்களின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்.
தந்தை பெரியாரின் புகழ், தந்தை பெரியாரின் புகழ். தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின், தமிழ்நாட்டின் தொழில் புரட்சி நாயகன் அண்ணன் தளபதி. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முற்பகல் உணவையும் பல்கலைக்கழக செயலாளர் மண்டல குழு தலைவர் அவர்கள் வழங்குவார்கள் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கழக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின், கழக தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின், பல்கலைக்கழக செயலாளர் அவர்களுக்கு அண்ணன் தனசேகர் அவர்களும் மாமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் அடுத்த ஆதிநகர் பகுதியிலே கழக கொடியேற்றுள்ள நிகழ்ச்சி குழு தலைவர் அண்ணன் எஸ். இந்திரன் அவர்களும் அவரும் அனுப்பப்பட்டு இருக்கிறது. அதன்படி இந்த 64வது வட்டத்தில் வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்த மதிப்பிற்குரிய முன்னாள் நகர கழகத்தினுடைய துணை செயலாளர், அதற்கு முன்னால் நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு நிதியை தருவதற்கு
செய்வதற்கு மறுக்கின்ற மத்திய பாஜக அரசினுடைய செயல்களை நாட்டு மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள். அதுதான் என்னுடைய பிறந்த நாளுக்கு கழக தோழர்கள் செய்ய வேண்டிய ஆக்க பணிகள் என்று நேற்றைய தினம் காணொளி காட்சியின் வாயிலாக நமக்கெல்லாம் ஆணை பிறப்பித்து அதிலே இந்த நிகழ்ச்சிகளிலே எப்படிப்பட்ட உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று தலைமை கழகத்தால் சொல்லப்பட்ட அந்த உறுதிமொழியை நம்முடைய பகுதி கழக செயலாளர் அவர்கள் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும். இதுதான் ஒரே இலக்கு. இந்த இந்திய தமிழகத்தை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய தலைவர், எங்களுடைய இனமான தலைவர் கலைஞர் ஈன்றெடுத்த நல முதல்வர், எங்களுடைய அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய 72வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற கொடியேற்ற நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேரையும் 64வது கழகத்தின் சார்பில் வரவேற்கிறோம். குறிப்பாக வாட்டுகின்ற வெயிலையும் வாடாமல் முகத்தோடு வரை கொண்டிருக்கின்ற நம்முடைய பகுதி கழக செயலாளரும் பகுதியுடைய மண்டல குழு தலைவருமான அன்புக்கினிய சகோதரர் இளைஞர் இந்திரன் அவர்களை நான் இப்பொழுது பார்க்கிற நேரத்தில் நான் உள்ளபடியே என் மனதால் பூரித்துக் கொண்டேன். ஏன் சொன்னால் நான் 50 காலம் இந்த இயக்கத்தை பணியாற்றிக் கொண்டிருந்த போது அவரும் எங்களோடு பணியாற்ற சாதாரண அடிமட்டத்தோடு நாங்கள் எல்லாம் எங்களுடைய மரியாதைக்குரிய எஸ்.ஆர். ராஜா அவர்களை எங்களை வழிநடத்துகிற போது நாங்கள்லாம் சாதாரணவர்களாக இருந்தோம். இன்றைக்கு படிப்படியாக இந்த மக்களுக்கு உழைத்து இந்த கழகத்துடைய கட்டுப்பட்டு இந்த கழகத்தின் சார்பில் இடுகின்ற கட்டளையால் ஏற்று மக்களுக்காக உழைத்த மகத்தான ஒருவராக இன்றைக்கு நம்முடைய இந்திரர்கள் முதிர்ந்திருக்கிறார்கள் சொன்னால் நான் ரொம்ப கூறிப்படுகிறேன். அதான் முதலில் சொன்னேன். அவர் ஒரு பார்த்தால் ஒரு நடிகரை போட்டு தெரிவார். திரைப்படத்தில் நடிப்பதற்காக தான் தமிழ்நாட்டில் வந்தார். நான் ரொம்ப சொல்கிறேன். அந்த அளவுக்கு வந்தவர் தான் நம்முடைய கழகத்துடைய கோட்பாடுகளையும் கழகத்துடைய லட்சியங்களையும் பார்த்து நம்முடைய எஸ்.ஆர். ராஜாவுடைய செயல்பாடுகள் பார்த்து அவர் திரைப்படத்தை விட்டு இந்த இயக்கத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக தன்னை இணைத்துக் கொண்டு அடிமட்ட தொண்டராக இரும்புலூர் பகுதியில் வளம் வந்தவர்தான் நம்மை அந்த தியேட்டர்கள் இன்னும் அசஸ்மெண்ட் என்று சொல்வார்கள். நகராட்சியில் மாடம்பாக்கம் செவ்வாக்கம் வரையில் இன்றைக்கு தலைவர் பொறுப்பை ஏற்றிருக்கிறார் என்று சொன்னால் உள்ளபடி அவரை நான் பெருமையாக நினைத்துக் கொண்டு என்னுடைய மாவட்ட முன்னேற்ற கழகம் என்பதை நிலையத்தில் நாம் பெருமையோடு கூறிப்போடு சொல்லிக் கொள்ள தலைமைக்கிறது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியும் பார்க்காமல் வாழா முகத்தோடு வட்ட முகத்துக்கு சொந்தக்காரனான என்னுடைய அருமைச்சவர் சிந்தார்களை நான் வணங்கி உங்களை சார்பாக வரவேற்று அண்ணன் வசரந்தன் இந்த கை கொடுத்தா இந்த கைக்கு தெரியாது, எத்தனையோ பணப்படுத்த இருப்பாங்க. ஆனால் அண்ணன் அவர்கள் சுற்றுலாவில் ஏழை எளிய மக்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இலவச நலத்திட்டங்களையும் அவர்களுக்கு உணவு வழங்கி பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அண்ணாவையும் உங்களை சார்பாக வரவேற்கிறோம். இருக்கின்ற தொழிலும் உறுதியோடு பணியாற்றுவோம் என்று கூறி 64வது வட்டக்கழகத்தின் சார்பாக தளபதி அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி இன்றைக்கு தாம்பரம் முழுவதும் தாம்பரம் மேற்கு பகுதி கழகத்தின் சார்பாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா அவர்களுடைய ஆணைக்கிணங்க பல இடங்களிலே கொடியேற்றி விழா நிகழ்ச்சி, அன்னதானம் வழங்குகிற நிகழ்ச்சி, ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சி எல்லாம் அடங்கிவிட்டு இங்கே இறுதி கட்டமாக இந்த பகுதியிலே வருகை தந்திருக்கின்றோம். எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் வே. ராஜேந்திரன் அவர்கள் அதிகமாக என்னை புகழ்ந்து சொல்லிட்டார். ஆனால் அவருடைய கட்சி பணிக்கு, அவருடைய மக்கள் பணிக்கு, அவர் அரசியலில் இருந்து ஈடுபட்ட அந்த பணிக்கெல்லாம் எங்களை போன்றவர்களெல்லாம் ஒரு கடுகளவு கூட அதில் ஈடுபட கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய பணி உண்மையிலே சொல்ல போனால் அவர் மட்டும் உடல் நலப்பட்டு நல்லா இருந்தான்னு வச்சுக்க, நான் நிற்கிற இடத்துல அவர் நின்றுப்பார்.
உண்மைதான். அந்த அளவுக்கு அவருடைய கழகப்பணி எனக்கு தெரியும். அவர் எப்படிப்பட்ட பணி ஆனார், எப்படிப்பட்ட ஆர்வம் உள்ளவர், கட்சியில் எந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்டவர், எப்படியெல்லாம் அவர் கடந்த காலத்திலே பணியாற்றிருக்கிறார் என்பதை வரலாறுலாம் எனக்கு தெரிந்த ஒன்று. ஆகவே அவர் அடக்கத்தோடு சொல்லுகிறார். ஆனால் எல்லா புகழும் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்காக எங்களை ஆராய்ச்சி இந்த அளவு எங்களை கொண்டு வந்த சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். அவர்கள் தான் அவருக்கு பெருமை அளித்தது. மூலமாகத்தான் ஆட்சியில் அமர்ந்து இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அவரும் சரி, நாங்களும் சரி, இன்றைக்கு மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம் சொன்னால் நல்லாட்சி நாயகனாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தளபதி அவருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி உண்மையிலேயே நாங்கள் எல்லாம் பாராட்ட பெரிய மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையிலே இன்னைக்கு இந்த பகுதியிலே சீரோடு சிறப்போடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற நம்முடைய தளபதி அவருடைய பிறந்த நாள் விழாவை வாழ்த்தி நம்முடைய அவர்கள் மென்மேலும் வாழ வேண்டும், மென்மேலும் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்று வாழ்த்து. முதல் வட்டமாக 62வது வட்டத்தில் தொடங்கி 64வது வட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை முடிக்கின்றோம். அந்த முடிவெடுக்கின்ற இந்த நிகழ்ச்சியினுடைய வேளச்சேரி பிரதான சாலை வேண்டுகோளுக்கு இணங்க முன்னாள் தாம்பரம் நகர கழகத்தினுடைய துணை செயலாளர், முன்னாள் மாமன்ற உறுப்பினர், கழகத்தின் மூத்த முன்னோடி அண்ணன் வே. ராசேந்திரன் அவர்கள் கழகத்தின் இருவண்ண கொடியினை ஏற்றுமாறு பகுதி கழகத்தின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின்.
அதனைத் தொடர்ந்து கேம்ப் ரோடு பகுதியில் உள்ள சாந்திவனம் முதியோர் இல்லத்தில் தங்கியிருக்கும் முதியோர்களுக்கு முதலமைச்சர் பிறந்தநாள் முன்னிட்டு மண்டலக்குழு தலைவர் எஸ். இந்திரன் அறுசுவை உணவு வழங்கினார். உணவை பெற்றுக்கொண்ட முதியோர்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். ஆர். ராஜா, மண்டலக்குழு தலைவர் எஸ். இந்திரன், கழக பேச்சாளர் கி. வேல்மணி, மாமன்ற உறுப்பினர்கள் ஜோதிகுமார், ரமணி ஆதிமூலம், கொடி தாமோதரன், சசிகலா கார்த்திக், பகுதி அவைத்தலைவர் முனுசாமி, மாநகர இளைஞரணி துணை அமைப்பாளர் கார்த்திக், முன்னாள் நகர துணை செயலாளர் வே. ராஜேந்திரன் மற்றும் பகுதி நிர்வாகிகள், வட்ட நிர்வாகிகள், கழக மூத்த முன்னோடிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தமிழ்நாட்டின் முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு அவர்கள் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாய் நீண்ட ஆயுளுடனும் சகல சௌபாக்கியங்களோடு எல்லா நலனும் நிறைவாய் பெற்று தலைவரின் வழியே தன் வழி என்று பலகாலம் தமிழ்நாட்டிற்கு பாடுகள் பட்டு பயிர்களை உழைத்து காலை கதிரவனின் வழியாக வாழ்ந்து மக்களுக்கு சேவைகள் புரிந்து மன்னனாய் விளங்கி தமிழக மக்களின் இதயங்களில் அரசனாய் வீட்டிலிருந்து பல சேவைகள் செய்து பல சேவைகளை செய்ய இன்னும் காத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மக்களின் இதயங்களில் நிறைந்திருந்து இன்னும் பல சேவைகளை செய்து மக்களின் நோயற்ற வாழ்வும் இன்னும் மேல்மேலும் சேவைகள் புரிந்து மனதில் இடம் பிடித்து இன்னும் பல்லாண்டு காலம் தமிழ்நாட்டின் முதல்வராய் வாழ்கவென்று நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாய் நீண்ட ஆயுளுடனும் சகல சௌபாக்கியங்களோடு எல்லா நலனும் நிறைவாய் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்கவென வாழ்த்துகிறோம். எங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இங்கு வருகை தந்து எங்கள் அனைவருக்கும் உணவு வழங்கியிருக்கும் உங்கள் அனைவரும் மனதார வாழ்த்துகிறோம். நீங்கள் அனைவரும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாய் நீண்ட ஆயுளுடனும் சகல சௌபாக்கியங்களோடு எல்லா நலனும் நிறைவாய் பெற்று பல்லாண்டு காலம் வளமோடு வாழ்கவென வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கோச்சிக்காதீங்க. ஏன்னா ஊராண்ட மன்னர் புகழ் போலே உலகாண்ட புலவர் தமிழ் போலே 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்க, குறையாத வளரும் விரையாக மலராக மலரின் மனமாக, குறையாத வளரின் விரையாக மனமாக மலரின் மனமாக, காட்டாக காற்றின் குளிராக தென்னை குதித்தோடும் ஜீவநதியாக நீங்கள் வாழ்க, நீங்கள் வாழ்க, நீங்கள் வாழ்க, வாழ்க வளமுடன். வந்து அன்பும் ஆதரவும் தந்திருக்கும் உங்கள் பணியில், தொழிலில், வாழ்வில் ஏழு முகம் கண்டு நீங்கள் பன்மடங்கு மீற வேண்டும். சரியாக இருக்கட்டும். பெற்றோர் வாய்மொழிகளை நேசிக்கும் உங்களுக்கு மீண்டும் காலம் கடையட்டும், வேலை கூடட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் மதிய வணக்கம். தவம் இருந்து நாங்கள் பெற்ற பிள்ளைகள் எங்களை சரியாய் கருத்து விட்டு சென்று விட்டாலும் இதோ நாங்கள் பெறாத பிள்ளைகளால் எங்கள் கண்ணெதிரே நீங்கள் கண்கள் விரிய கண்ணீர் மல்க, ஆம் அந்த கண்ணீர் மல்க அன்போடு உங்களை நாங்கள் அனைவரும் அறிவிக்கிறோம். இன்று எங்களுக்கு உணவு கொடுக்கும் உங்களுக்கு இறைவன் எல்லாம் கொடுக்கட்டும். படிக்கும் உங்கள் குழந்தைகளின் நாளில் சரஸ்வதி குடியிருக்கும். உள்ளத்தில் கண்ணனாக இருக்கும் உங்கள் யுகத்தில் கட்டி வாய்ப்பிட்டார் உங்கள் பிராணமும் வாழ்க வளம், வாழ்க வளம். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் எஸ். இந்திரன், தாம்பரம் மாநகராட்சி 5வது மண்டல குழு தலைவர், தாம்பரம் மேற்கு பகுதி கழக செயலாளர் அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார். இன்னொருவர் மீது இரக்கம் காண்பவர்கள் இருப்பதை இயன்றதை ஏழைகளுக்கு கொடுக்க Okay,
கேள்வி